சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை. அமைச்சர்கள் பதவியேற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் சட்டமன்றமும் முடங்கியுள்ளதாக கூறி, எனவே உடனடியாக நிரந்தர சபாநாயகரை நியமிக்க வேண்டும், அமைச்சர் பணி இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என கூறியும் தொடர்ந்து தாமதப்படுத்தி வரும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தலைமையில் 5 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவைக்கு வந்து சட்டப்பேரவை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் நிரந்தர சபாநாயகர் நியமிக்க வேண்டும், அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகர் நியமிப்பதில் சில காலதாமதம் ஏற்படுவதாகவும், குறிப்பாக ஆளும் அரசின் கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரசும் சபாநாயகர் கேட்கிறார்கள், பாஜகவினரும் சபாநாயகர் கேட்கிறார்கள். நியாயப்படி பார்த்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் கூறும் நபருக்குத்தான் சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும். அது அவர்களது கூட்டணி கட்சி விவகாரம். எதுவாக இருந்தாலும் உடனடியாக சபாநாயகரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார். சபாநாயகரை தேர்வு செய்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை சட்டமன்றத்தை முறையாக கூட்டவில்லை, நிரந்தர சபாநாயகர் போடப்படவில்லை என்று எங்களுடைய அதிருப்தியை பல்வேறு நிலைகளிலே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அப்படி போடாத காரணத்தால் சட்டமன்ற பேரவைத் தலைவர்களை கேட்பது என்பது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உரிமை. கட்சி பாச்சரியம் இல்லாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கஸ்டோடியன் என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர் சட்டமன்ற தலைவர் தான். எனவே அதை கேட்கக்கூடிய உரிமை எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இருந்தாலும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு குப்பம் கடற்கரையில் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுக்க கற்கள் கொட்டப்பட்டாலும் அதனையும் மீறி கடல் சீற்ற காலத்தில் 20 மீட்டருக்கு கடல் நீர் உட்புகுந்து விடுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் அப்பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 படகுகள் அடித்து செல்லப்பட்டன. இதில் 3 படகுகள் மீட்கப்பட்டாலும் அவை முழுமையாக சேதமடைந்தன. 2 படகுகளின் என்ஜின்கள் கடலுக்குள் சென்றுள்ளன. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீனவர்கள் வலைகள் மணலுக்குள் புதைந்துள்ளன. அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண இப்பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் சுற்றுலா தளமாக விளங்கக்கூடிய கோட்டக்குப்பம், தந்தராயன் குப்பம், பிள்ளைச்சாவடி, பொம்மையார் பாளையம் ஆகிய கடலோர பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தனியார் சொகுசு தங்கும் விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கடற்கரையை ஒட்டியுள்ள விடுதிகளில் அறையெடுத்து தங்கி வார விடுமுறை நாட்களை உற்சாகத்துடன் கொண்டாடி வருவது வழக்கம். மேலும் கோட்டக்குப்பம், தந்தராயன் குப்பம், பிள்ளைச்சாவடி, பொம்மையார் பாளையம் பகுதிகள் தமிழக பகுதிகள் என்றாலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகள் என்பதால் மது பிரியர்கள் அதிக அளவில் வந்து தங்கி புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து குடித்துவிட்டு செல்வதும் வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் நேற்று தந்தராயன் குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் சொகுசு விடுதி ஒன்றில் தங்கியிருந்த வாலிபர்கள் மது போதையில் அரைகுறை ஆடைகளுடன் ஒருவருக்கொருவர் கற்களால் தாக்கிக் கொள்வதும், காவல்துறையினர் ஒருவர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பும் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்நிய மதுபானங்களை தமிழக பகுதிகளுக்கு வாங்கி கொண்டு வரும் சுற்றுலா பயணிகளை கண்டுகொள்ளாத காவல்துறையினர் மற்றும் சொகுசு விடுதிகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நலன் சார்ந்த பல்வேறு சேவை நிகழ்ச்சிகள் புதுச்சேரியின் பல பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன.
அதன் ஒரு பகுதியாக உப்பளம் நேதாஜி நகரில் செயல்பட்டு வரும் ரெயின்போ பவுண்டேஷன் டிரஸ்டில் தங்கியுள்ளவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சேவை நிகழ்ச்சியை நவீனா கார்டன் பகுதியை சேர்ந்த பாரத் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி அருண் என்கிற சுப்பிரமணி, கருணா, உமா பாரதி, ஞானவேல் மற்றும் நவீனா கார்டன் பகுதியை சேர்ந்த மதன், கார்த்தி, சூரிய நாராயணன், முருகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காலை உணவை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சமூக சேவை நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது. முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்த நாள் விழா அதித்தி ஹோட்டலின் அருகே இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர், ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ்ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து பிற்பகல் 12 மணி அளவில் தியாகி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்கள் 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். இந்த இரு நிகழ்ச்சிக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் தன ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர், முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்கையன் தோப்பு கந்தன் என்கிற மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் பங்கேற்றனர். வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி குடும்பத்தினர் வரவேற்று நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஜேவிஎஸ் நகரில் வசித்து வரும் ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு திடீரென புகுந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டினர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் கோபி பாதுகாப்பான முறையில் சாரை பாம்பை பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். வனத்துறை ஊழியரின் விரைவான நடவடிக்கைக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். பெருசா இருக்கு.